தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி தமிழ்ச்செல்வி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தாச்சி, நீங்க சொல்ற மாதிரி உலக அழகியா மட்டும் அந்த தமிழ்ச்செல்வி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளோட காலுக்கு அடியில தான் இவன் கிடந்திருப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த சித்ரா இருந்துகிட்டு, ஆமா, ரெண்டு பேரும் இப்படியே வாயில வடை சுட்டுக்கிட்டுருங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட்டில் கூப்பிட தான் போறாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுல சம்மதம்னு சொல்லிட்டு நம்ம தலையில மிளகா வரைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போறாங்க. நீங்க மூக்கு மேல விரல வச்சு பார்க்க தான் போறீங்க. ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தாமரை இருந்துக்கிட்டு, அப்படி சொல்லு சித்ரா, இவங்களுக்கு வேற வேலை என்ன? என் அம்மாவை எடுத்துக்கோ, மாமாவையும் அந்த தமிழ்ச்செல்வியும் பிரிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு அப்பப்போ வாக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? மாமா அந்த தமிழ்ச்செல்வி கஷ்டப்படக்கூடாது, தான் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் என்ன, ஃப்ரிட்ஜு, டிவி என்னன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அடுக்கிக்கிட்டு தான் இருக்காரு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, அம்மா நான் சொல்லிட்டேன், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது, அம்புட்டு தான். அதுக்கப்புறம் மாமா இல்லாத வாழ்க்கை எனக்கும் கிடையாது, நான் வேற யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தாமரை சொல்ல. அடியை, இவ வேற ஒருத்தி, இங்க எப்படி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தா, நீ என்னமோ உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பேசாம அமைதியா இரு. மதனி, அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருந்தா சொல்லுங்க, அதை நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கா அத்தாச்சி, சீக்கிரமா சொல்லுங்க மதனி. அது தமிழ்ச்செல்வியோட வயிற்றுல வளர்ற குழந்தையினால தானே இந்த சேது அவளோட முந்தானையை பிடிச்சே சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம சொல்றதை தான் அவன் கேட்டான். இப்போ நாம என்ன சொன்னாலும் நம்மளையே எதிர்த்து பேசுறான். அதனால கண்டிப்பா ரெண்டு பேரையும் ஒன்னா சேரவே விடக்கூடாது. இப்போதைக்கு அவ வயிற்றுல குழந்தை இல்லாத அளவுக்கு ஆக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. மதனி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் சரின்னு தான் படுது. ஆனா எப்படி? என்ன அத்தாச்சி எப்படின்னு கேக்குறீங்க? ஏதாவது வைத்தியர்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து அந்த தமிழ்ச்செல்விக்கே தெரியாம எதுலையாவது கலந்து குடிக்க வைக்கணும். ஏற்கனவே தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்குன்னு நாடகம் போட்டதுனாலதான் சேது ஒட்டு மொத்தமா வெறுத்து ஒதுக்கி வச்சிருந்தான். இப்போ கர்ப்பமா இருக்கிறான்னு தெரிஞ்சு சேர்த்து வச்சுக்க பாக்குறான். அதனால அவளை எப்பவும் போல கர்ப்பமா இல்லாத அளவுக்கு ஆக்குவோம். அவ வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சிட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பா சேது மறுபடியும் முருங்கை மரத்துல வேதாளம் ஏறின மாதிரி இவனும் ஏறிப்பான். அந்த தமிழ்ச்செல்விய இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிப்பான். இதை நாம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நாம நினைச்சது நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த சாவித்திரி இருந்துகிட்டு, மதனி நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா மருந்து எப்படி அவகிட்ட நம்ம கொடுக்க முடியும்? பாருங்க அத்தாச்சி, மருந்த நான் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தாலும் சரி, நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா அவ வாங்கி குடிக்கவே மாட்டா. அதனால நாம மலர்கிட்ட கொடுத்து அனுப்புவோம். மலருக்கே தெரியாம அந்த பாலில் எப்படியாவது நாம மருந்தை கலக்கி கொடுத்து அனுப்புனா மலர் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே பாச மலர் மாதிரி எடுத்துக்கிட்டு போய் கொடுப்பா. அப்படி கொடுக்கும்போது இவளும் வாங்கி குடிப்பால. குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவளோட வயிற்றுல இருக்க கரு களைஞ்சு துடிச்சு சாகணும். இதுதான் என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல. மதனி, செம்ம ஐடியா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இப்பவே போய் ஒரு நல்ல வைத்தியரை பார்த்து நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நேரா அங்க ஒரு வைத்தியர்கிட்ட போய் யாருக்கும் தெரியாம மருந்தையும் வாங்கிட்டு வந்து இங்க ஈஸ்வரி கிட்டையும் கொடுக்குறாங்க. அதனி, இந்த மருந்தை நான் தான் கொடுத்தேன்னு கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டேன், அம்பிட்டு தான். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நீங்க கோத்து விட்டீங்கன்னா நானும் அதுக்கப்புறம் இந்த கொட்டகைக்குள்ள வர வேண்டியதா இருக்கும். பழைய பகையை வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுடாதீங்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல. இங்க பாருங்க அத்தாச்சி, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மருந்தை நீங்க தான் கிச்சனுக்கு எடுத்துக்கிட்டு போய் பாலில் கலந்து மலர்கிட்ட கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் நேரா கிச்சனுக்கு வந்து பால்லையும் மருந்தை கலக்குறாங்க. ஏய், யாராவது வராங்களா பாருடி அப்படின்னு தாமரை கிட்ட சொல்ல. தாமரை எட்டி எட்டி பார்த்து, அம்மா யாரும் வரல, நீ தைரியமா கலக்குமா, நல்லா நிறையவே கலக்கு. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைனால தானே மாமா எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குது. கண்டிப்பா அவளை சேர்த்தே வைக்க கூடாதுமா அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மலர் வராங்க. மலரு, ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்தா, இந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் தமிழ்ச்செல்வி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பாலை இங்க மலர்கிட்ட நீட்ட.
என்ன இது? என்னைக்கும் இல்லாத அதிசயமா இவங்க தமிழ்ச்செல்விக்கு பால் கொடுத்து அனுப்புறாங்க. ஆ, சரி. ஆமா, எதுக்காக இப்போ பாலை கொடுக்குறீங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, ஏய் மலரு, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கா. வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா வளரணும்னு சொல்லி நான் தான் ஒரு நல்ல மருத்துவச்சிக்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து நானும் கலந்து கொடுக்குறேன். இதை எடுத்துக்கிட்டு போய் நீ தமிழ்ச்செல்வி கிட்ட கொடு. தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி சொல்ல, சரிங்கம்மா அப்படின்னு இங்க மலருமே நேரா தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த பாலை எடுத்துக்கிட்டு போறாங்க. தமிழு, தமிழு, என்ன பண்ற தமிழு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வர, அக்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்கக்கா. என்ன தமிழு, நீ காலேஜுக்கு போலையா? இல்லக்கா, ஸ்டடி ஹாலிடே கொடுத்துருக்காங்க. அக்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தா தமிழு, பாலை குடிச்சிட்டு படி. அக்கா என்னக்கா பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்க? இங்கே தான் பால் இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, இல்லை தமிழ், இந்த பாலை நீ குடிப்பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். சரி, நான் வேணா எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அக்கா அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வச்சுட்டு போங்கக்கா, கொஞ்ச நேரம் பொறுத்து கூட நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே மலர்கிட்ட இருந்து பாலை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு மலர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கே இருந்து மலரை அனுப்பிட்டு இந்த பாலையை எடுத்து தமிழ்ச்செல்வி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்விக்கு வயிறு என்னமோ பண்ண, என்ன இது வயிறெல்லாம் அங்கங்க வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத விட்டுட்டு அப்படியே ஒரு இடமா உக்கார, அந்த நேரம் அப்பத்தா வீட்டுக்குள்ள வராங்க. தமிழு, தமிழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர தமிழ்ச்செல்வி ரொம்ப சோகத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், அடியே தமிழு, என்னடி இப்படி மூளையில உக்காந்துக்கிட்டு இருக்க? அது வந்து அம்மாச்சி, எனக்கு வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? ஆயும் வயிறுமா இருக்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்ற, என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, தெரியல அம்மாச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மலர் அக்கா பால் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் சரின்னு வாங்கி குடித்தேன். குடித்த கொஞ்ச நேரத்தில் வயிறெல்லாம் வலிக்குது. பால் குடித்ததுனாலலாம் ஒன்றும் இருக்காது. இரு, உனக்கு ஏதாவது சூட்டு வலியாக இருக்கும், நான் ஏதாவது கஷாயம் வச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் இங்கே கஷாயத்தை வச்சு எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க, அப்போவுமே வயிறு வலி தாங்க முடியாத தமிழ்ச்செல்வி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மாச்சி, என்னால் வயிறு வலி தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அழுதுகிட்டு இருக்க, அந்த நேரம் சேதுவோ வீட்டுக்குள்ளே வராரு. வா அப்பத்தா, எப்போ வந்த? என்ன உன் பேத்தியை தான் பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு வர, டேய் சேது, தமிழ்ச்செல்வி வயிற்று வலியால் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காடா, என்னன்னே தெரியல, பாவம் வயிற்று புள்ளக்காரி வேற, சீக்கிரமாக தூக்குடா, நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இங்கே பாரு அப்பத்தா, ஏதாவது சாதாரண வலியாக தான் இருக்கும், நீ ஏதாவது கஷாயம் வச்சு கொடுப்பியே, அந்த மாதிரி ஏதாவது கொடு. டேய், எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டேன்டா, புள்ள துடிக்கிறத பார்க்கும்போது மனசே வெடிச்சு போகுது, சீக்கிரமா தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, உடனே இங்க சேதுவோ தமிழ்ச்செல்வி துடிச்சு அழுவுறத பார்த்ததும் மனசு தாங்க முடியாம சேது தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சேது வேக வேகமா தமிழ்ச்செல்விய ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்க, அங்க டாக்டருமே தமிழ்ச்செல்வியை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்த டாக்டர், தமிழ்ச்செல்விக்கு சாப்பிட என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட எங்க டாக்டர் கேட்க, அது வந்து மேடம், தமிழ்ச்செல்வி ஏதோ பாலை குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, அந்த பாலில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்கம்மா, இப்போதான் பிளட் டெஸ்ட் எடுத்ததுல எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அநேகமா அது கருக்கலைப்பு மருந்துன்னு நினைக்கிறேன், அதை கலந்து தான் உங்க தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வயிறு வலி தாங்க முடியாம ரொம்ப துடிச்சிருக்காங்க. நல்ல வேலை சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்து சேர்த்ததுனால அவங்க வயிற்றுல இருந்த எல்லா ஃபுட்டையும் நாங்கள் வெளியே எடுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் கடத்தி இருந்தாலும் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியையும் அவங்க வயிற்றுல வளர ரெட்டை பொள்ளையும் காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, இதை கேட்டதும் பக்கத்தில் இருந்த சேதுவுக்கோ அதிர்ச்சி ஆகுது. உடனே அப்பத்தாவை பார்த்துட்டு, என்ன அப்பத்தா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை புள்ள வளருதா? எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச? அடே, இப்போ அதுவாடா முக்கியம், அதை நான் அப்புறமா சொல்றேன். தமிழ்ச்செல்விக்கு யாரோ பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க, அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சேதுவும் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் விஷயம் கேள்விப்பட்டு மலரும் மோகனாவும் வேக வேகமாக கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்த மலரை பார்த்து இங்கே சேது இருந்துக்கிட்டு, மலரு, என்ன மலரு, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ, என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், தமிழ்ச்செல்வி குடித்த பாலில் யாரோ கருக்கலைப்பு மருந்து கலந்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்போ யார் பார்த்த வேலை
அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவத்தோட மலரை பார்த்து கேட்க, என்ன மாமா, என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க? நானா அப்படி பண்ணுவேன்? ச்சே, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அடியேய், அப்போ வேற யாரடி கலந்து கொடுத்தது? பாருடி, தமிழ்ச்செல்வி வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு எப்படி துடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கா பாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே பாலை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்த. உண்மையை சொல்லு, உன்கிட்ட அந்த பாலை யார் கொடுத்து அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மாச்சி, அது எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது தான். அந்த பாலை வேற யாரும் கொடுக்கல, சாவித்திரி அம்மா தான் ரொம்ப அக்கறையா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போய் தமிழ்ச்செல்வி கிட்ட கொடு, நான் வைத்தியரை பார்த்து வயிற்றுல வளர்ற புள்ள ஆரோக்கியமா வளரட்டும்னு சொல்லி மருந்து கலந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அதுதான் நான் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்தேன். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சாவித்திரி தான் மருந்து கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையை இங்க எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க, இதை கேட்டதும் அப்பத்தா இருந்துக்கிட்டு, பாத்தியா சேது, வீட்டுக்குள்ளேயே வில்லிங்களை வச்சுக்கிட்டு நாம எப்படி முன்னேறி வர முடியும்? பாரு, அந்த சாவித்திரி பார்த்த வேலை தான் இன்னைக்கு தமிழ்ச்செல்வி இப்படி வந்து படுத்து கிடக்கிறா. இந்த சாவித்திரியை என்ன பண்றதுன்னு தெரியல. என் வயிற்றுல எதுக்காக வந்து பிறந்தான்னு தெரியல. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகனே இருக்கிறா. அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்க மோகனா இருந்துக்கிட்டு, அத்தை, தமிழ்ச்செல்வி இப்ப பரவாயில்லையா? அவ வயிற்றுல ஏதோ ரெட்டை உசுருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, உண்மையா அப்படின்னு மோகனா சொல்ல, ஆமா மோகனா, உங்க எல்லார்கிட்டையும் நான் உண்மையை மறைச்சிட்டேன். தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை புள்ளதான் சுமந்துக்கிட்டு இருக்கா. இந்த உண்மையை மறைச்சி எப்படியாவது சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும்னு நான் மறைச்சேன். கடைசியில இப்படி ஒரு நிலைமையில உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு அப்பத்தா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்து இங்க சாவித்திரிய சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கோபத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு.